ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ் தேசியம் நாம் தமிழர் ரொம்ப தப்பு பண்றீங்க பாரிசாலன். என்ன இல்ல, ஒரு தமிழ் தேசிய அரசியல், ஒரு தமிழ் தேசியவாதி நீங்க வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சியை அங்கீகரிக்காமல் நீங்க அதுக்கு எதிரான மனநிலையை உருவாக்குவது வந்து அது நல்லதா? தலைவரை தூக்கி பிடிச்சதுனாலதான் சீமான், புரிஞ்சுக்கோங்க. தலைவரை தூக்கி பிடிச்சதுனாலதான் சீமான் தூக்கி பிடிச்சதுனால தலைவர் இல்ல. தயவு செஞ்சு இதை மண்டையில ஏத்துங்க, தலைக்கணத்தை மண்டையில ஏத்தாதீங்க. நம்ம எவ்வளவுங்க சொல்ல முடியும்? தேசிய தலைவரை கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழருடைய பங்கு, பெரிய பங்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி தேசிய தலைவர் யாருக்கும் தெரியாதுதான், உண்மைதான், ஒத்துக்கிறேன். தெரியாதுங்க. யாருங்க அவரு? தேசிய தலைவர் யாருங்க சொல்லுங்க நீங்களே. தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல. தேசிய தலைவர் புகைப்படம்லாம் சீமான் அவருக்கு முன்னாடிலாம் யாருமே வீட்டில் மாட்டி வைக்கல, இல்ல யாருக்குமே தெரியாதுல்ல. தேசிய தலைவர் தெரியாதனால தானே சீமானுங்கிற நபர் யாருன்னே தெரியாம இருக்கும்போது 19 தமிழை தீக்குளிச்சு இறந்ததெல்லாம் தேசிய தலைவர் தெரியாம தானே. சீமான் வந்து ஈவேராவுக்கு வீரவணக்கம் அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஈவேராவை மதிக்காத தமிழ் தேசியவாதியான பாரிசாலன் அந்த கட்சியிலேருந்து நகர்த்தப்பட்டான், வெளியேற்றப்பட்டான், முதுகில் குத்தப்பட்டான். தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி ஏன்னா சில பேர்லாம் பாரிசாலன் துரோகம் செய்து விட்டார் நாம் தமிழருக்கு. துரோகம்னா கூட இருந்து செய்யறதுதான் துரோகம். நான் என்னைக்கு நீ கூட வச்சுக்கிட்டேன், நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன். இந்த டிவிகே வேட்பாளர் ஒருத்தர், அந்த பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார்ல காரைக்குடி, அந்த நபரை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசினாப்லையா, உண்மையோ பொய்யோ அது எனக்கு தெரியல, பேசினாப்லையா. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் நேரில் சந்திக்கும் போது கட்டி அணைஞ்சிக்கிட்டாரு தான். ஆனால் இது வந்து இது ஆரோக்கியமான அரசியல் நீங்க சொல்றீங்கன்னா இது நான் ஆரோக்கியமான அரசியலா பார்க்க. அதுதான் சீமான். ஈவே ராமசாமியை வந்து சீமான் எதிர்க்கிறான்னு பேசிட்டு இருக்காங்க. ஈவே ராமசாமி அவர்களை சீமான் எதிர்க்க வைப்பதற்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். சொன்னாரா இல்லையா? ஈவேராவை எதிர்ப்பதற்கு நான் கட்சி தொடங்கவில்லை, இங்க வந்துகிட்டு ஈவேராவை எதிர்த்தால் கட்சி காரி உமிழ்ந்துரும்னார்ல. ஏன் உங்களை இன்னைக்கு உமிழல உங்க கட்சி? மக்கள்கிட்ட நீ போட்டா போடு, போடாட்டி போ, தப்புங்க. அது அணுகுமுறை தவறு, அது அணுகுமுறை தவறு. சீமான் அண்ணன் எப்படின்னு நம்ம எல்லாரும் அந்த அணுகுமுறை தவறு. கொள்கை கொண்ட சீமான் வீழ்த்தப்பட்டதற்கும் கொள்கை இல்லாத விஜய் தூக்கி வைக்கப்பட்டதுக்கும் காரணம் அணுகுமுறை. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இதுக்கு மேல யாராலங்க கத்துறாரு சீமான்? கத்துறதுல பயன் இல்லைங்க, அணுகுமுறை முக்கியங்க. ஒரு பக்கம் விஜயை தம்பினாரு, மறுபக்கம் அவர் கட்சியில் இருக்க ஒரு பொறுப்பாளர் விஜயை எவ்வளவு தரந்தாலும் திட்ட முடியுமோ தரந்தாலும் திட்டினாரு. இது இவருக்கு தெரியாம வருதுன்னா இவரோட லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணும். அப்ப தெரிஞ்சே வருதுன்னா முன்னாடி சிரிக்கிறீங்க பின்னாடி குத்துறீங்கன்னா இது என்ன மாதிரி நடைமுறை மாதிரி? இது சரியான கேரக்டர் நீங்க நம்புறீங்களா? நாம் தமிழர் கணக்கில் எடுத்துக்கோங்க. நான் அதுதான் ரொம்ப முக்கியமா, தமிழ் தேசியம் நாம் தமிழர் ரொம்ப தப்பு பண்றீங்க பாரிசாலன். என்ன இல்ல, ஒரு தமிழ் தேசிய அரசியல், ஒரு தமிழ் தேசியவாதி நீங்க வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சியை அங்கீகரிக்காமல் நீங்க அதுக்கு எதிரான மனநிலையை உருவாக்குவது வந்து அது நல்லதா? அதாவது சிக்கந்தர் மலை அந்த பிரச்சனை வந்துச்சுல்ல, ஆமா, திருப்பரங்குன்றம் இதுல வந்துட்டு அந்த சிக்கந்தர் சமாதியை வந்து இடிக்கணும், அங்க போய் நாங்க விளக்கு ஏத்தணும்னு சொல்லிட்டு பாஜக பிரச்சனை பண்ணிட்டு இருந்துச்சா? அதை யாரு முன்னின்று பண்ணிட்டு இருந்தது? பிஜேபி தான் பண்ணிட்டு. அது யாரு? அந்த குறிப்பிட்ட லீடர் யாரு? ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி. இப்ப அவரோட சீமானுக்கு என்ன வேலை? அவரோட எங்க சீமானுக்கு? எதுக்கு அவரோட கோயிலுக்கு போறாரு? ராம ரவிக்குமாரோட போய் கோயிலுக்கு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? கோயில்ல சாமி கும்பிட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு வேலை அது காமாட்சி அதான் சங்கரமட கிளை பிரிவுல போயிட்டு நீங்க ஏன் போயிட்டு அதெல்லாம் பண்றீங்க? இதுதான் உங்க இதுதான் நம்பகத்தன்மையை, இதுதான் நம்பகத்தன்மையை. அவர் ஒரு வழிபாட்டு உரிமை அவருக்கும் இருக்குல்ல, பண்ணலாம் இல்ல? ஏன் இங்க போனா எது தமிழர் வழிபாடுன்னு நினைக்கிறது? எது தமிழர் வழிபாடு? முருகனை தான் வழிபாடுறார். முருகன் முப்பாட்டன் யார் சொன்னது? முருகனை தமிழ்ல கடவுள்னு சொன்ன முப்பாட்டன் யார் சொன்னது? முருகனை தமிழ்ல வழிபடுறது தான் தமிழர் வழிபாடு. ஆமா, தமிழ்ல தான் வழிபடணும்னாரு. எங்க அங்கயா? எங்க திருச்செந்தூர்ல தமிழ்ல போடுங்க மந்திரம் ஓதுங்கன்னு சொன்னாங்கல்ல. திருச்செந்தூர் விடுங்க. இன்னைக்கு போன சங்கரமடத்துடைய கிளை பிரிவா இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோயில்ல போயிட்டு, அது முருகன் கோயில் கூட கிடையாது, ஸ்கந்த கோயில். அந்த ஸ்கந்த கோயிலுக்கு போயிட்டு எதுக்கு வழிபடணும்? இந்த போட்டோஸ் வந்துச்சுல்ல, இதெல்லாம் தேர்தலை பாதிக்கும்னு அவர் யோசிக்கலையா? யோசிக்கலையா? ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பார்த்து ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நான் என்ன வேணாலும் செய்வேன், எப்படி வேணாலும் நியாயப்படுத்துங்கடான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தா எப்படி தேர்தலில் நிற்க முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? எப்படி நம்பகத்தன்மை பெற முடியும்? சொல்லுங்க நீங்களே. இட்லி கடைக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தா எப்படி நம்பகத்தன்மை வரும்? இட்லி கடை யார் எடுத்தது? அது தனி பாட்டுங்க. நீங்க அதை கொண்டு வந்து அரசியல், எல்லாமே அரசியல் தாங்க, எல்லாமே அரசியல் தான். தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு கடுமையா உழைத்த தலைவன் தான் சீமான். அது உண்மைதான். அவருடைய உழைப்பை நீங்க பால்படுத்துறீங்க. நான் என்ன சொல்றேன் மாதேஷ்,
அங்கே நான் வர வழியில் ரோட்டில் ஒருத்தர் வந்து கட்டட தொழிலாளர் இருந்தார். உங்களை விட அவர் தான் கடுமையான உழைப்பாளர். உங்களை விட அவருக்கு சம்பளம் அதிகமாக கொடுங்கன்னு உங்கள் நிர்வாகத்திட்ட பேசுங்க. போங்க போய் பேசுங்க. ஏங்க பேச மாட்டீங்க? உங்களை விட நானும் பார்க்குறேன், துருத்து வேலை பார்க்குறாரு, கல்லு சுமக்கிறாரு. நீங்கள் ஜாலியாக உட்காந்துட்டு ஏசியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை விட அவர் கம்மியான சேலரி தான் வாங்குறாரு. பாவம், ரொம்ப நேரம் வளைச்சா 700 ரூபா தான் வாங்குறாராம். நீங்க பல லட்சங்கள்ல சம்பளம் வாங்கி என்னங்க சரி விடுங்க. இது வந்து ஆதன் மீடியால ஒரு ரொம்ப நாளா இருந்து சம்பளம் வாங்குறீங்க. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, நான் ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றேன், அவர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாரு. ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, சீமான் அவர்கள் ஸ்மார்ட் ஒர்க் செய்யணும். குறைஞ்சபட்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக செய்யக்கூடிய நபர்களை கூட வச்சுக்கணும். நீங்க வேர்வை சிந்தி வேலை செய்யறது முக்கியம் இல்லை, அது பயனுள்ளதாக மாறுறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தேவை. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை இந்த முறை நாம் தமிழர் செய்யாதனால தான் நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், மக்கள் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னு ஏதோ குருட்டாம்போக்கில் நம்பிக்கிட்டு ரொம்ப நிறைய நான் அடுக்குனா அது அவ்வளோ மிஸ்டேக்ஸ். தமிழ் தேசிய அரசியல் தான் சீமானுது, அதுல எந்த மாற்று கருத்தும் உங்களுக்கு இல்லைல்ல? அவர் தமிழ் தேசிய அரசியல் தான் செய்து கொண்டிருக்கிறார், அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை சரியா அவர் செய்யலை. இதுதான் என்னுடைய பிரச்சனை. தமிழ் தேசிய அரசியல் அவர் சரியா செஞ்சா கூட்டம் தாங்க அங்க இருக்கிறது. அவரு கூட இருக்கிறது 4% இருக்கு. இப்ப 4% கொள்கை கூட்டம் தான், மாற்று கருத்தே இல்லை எனக்கு. நாம் தமிழர் முழுமையாக நம்பக்கூடிய 4%. அந்த 4% வச்சு நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க. அது போதுமா நமக்கு? நீங்க இருங்க. அந்த தமிழ் தேசிய அந்த கோட்டைக்கு மேல நீங்க வந்து கல் எறியறதும், அதை போயிட்டு நீங்க அந்த கல்லை உருவுறதும், அதை சரிக்கிறதும், அந்த வேலையை நான் என்ன சொல்றேன்னா, அந்த கோட்டைக்குள்ளே நான் இல்ல, புரிஞ்சுக்கோங்க. இல்ல, நான் எனக்கான தமிழ் தேசியத்தை தான் உருவாக்கிட்டு இருக்கேன். அதுவும் தமிழ் தேசியம் தான். அதுதான் ஓட்டு அரசியல் சாதித்த தமிழ் தேசியம். சீமான் அவர்களுடைய தமிழ் தேசியம் என்பது ஓட்டு அரசியல்ல பங்கு பெற்ற தமிழ் தேசியம், சாதித்த தமிழ் தேசியம் அல்ல, பங்கு பெற்ற தமிழ் தேசியம். எழுச்சியை உருவாக்கிய தமிழ் தேசியம். எழுச்சியை உருவாக்குனார், அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல, அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா அவர் அந்த எழுச்சியை அவரே வீணாக்கி கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். இந்த முறை அதிகாரத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது, சுட்டி காட்டணும். கூட்டணி முடியாதுன்றாருங்க, அவரு வேண்டான்றாரு. அப்ப அதிகாரம் வாய்ப்பே இல்லைங்க. நான் இல்லைன்னா என் பையன் என் பேரன் ஸ்கூல்ல இருக்கான், வரட்டும், அந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல தானே வரட்டும், வந்து படிக்கட்டும், வந்து கட்சி நடத்தட்டும். அவர் பையன் தானே வருவாரு. என் உதிரத்தில் பாதி அவருக்கு தான் என் கட்சியில் பாதின்னு சொல்லுவார் நாளைக்கு. அதை நியாயப்படுத்துவீங்க? குடும்ப அரசியல் இது மாதிரி வேற யாராவது நியாயப்படுத்த முடியுமா சொல்லுங்க? என் வாழ்க்கையில் பாதி, இதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் நம்பகத்தன்மை ஏற்படுத்தும். நீங்க நம்பிக்கிட்டு இருப்பீங்க, நீங்க நம்புங்க. நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு அப்படியே நம்பி வாழ்ந்துட்டு இருங்க. ஆனா அது உங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கு. பெரிய பின்னடைவு. இப்பதான் விஜய் விஷயத்திலையும் காங்கிரஸ் ரெண்டும் சேர்த்து நீங்களே ஒரு அரசியலை இதை செய்யுங்க, இதை முன்னெடுங்கன்றீங்க. இதுக்கு முன்னாடி செஞ்சதை இன்னைக்கா செய்யுங்க அப்படின்றீங்க, சரிங்களா? அதையும் கொள்கையா இது பண்ணுங்கன்றீங்க, ரைட்டு. அவங்கள போயிட்டு நான் இது இப்படிதான் இருக்கும், இதுதான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது. ஏங்க அவருக்கு போய் நம்ம கத்து கொடுக்கணுமா என்ன? சீமானுக்கு அரசியல் பாரிசாலன் பேசுற தமிழ் தேசியமும், அதாவது சீமான் அதை விட 3 மடங்கு தமிழ் தேசியம் நல்லாவே பேசுவாரு. அப்படிலாம் நீங்க நம்பிட்டு இருந்தா நம்புங்க. சீமான் வந்து ஈவேராவுக்கு வீரவணக்கம் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஈவேராவை மதிக்காத தமிழ் தேசியவாதியான பாரிசாலன் அந்த கட்சியிலிருந்து நகர்த்தப்பட்டான், வெளியேற்றப்பட்டான், முதுகில் குத்தப்பட்டான். தெரிஞ்சுக்கோங்க. சும்மா இந்த மாதிரி ஏன்னா சில பேர்லாம் பாரிசாலன் துரோகம் செய்து விட்டார் நாம் தமிழருக்கு. துரோகம்னா கூட இருந்து செய்யறதுதான் துரோகம். நான் என்னைக்கு நீ கூட வச்சுக்கிட்டேன் நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன்? சொல்லுங்க மாதேஷ். நீங்க ஒரு எத்தனை காணொலிகள் எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கீங்க? எத்தனை வருஷமா இருக்கும்? நான் பதில் நான் சொல்றேன். என்றாவது ஒரு நாள் பாரிசாலன் நாம் தமிழர் கட்சியில் இருந்தப்ப ஒரு ஊடகத்துல என்ன காட்டப்பட்டிருக்காங்களா? சொல்லுங்க. இல்ல. ஏன் இல்ல? நான் சொல்லவா? அழைப்பு கொடுத்தாலும் கூட அனுப்பாதீங்கன்னு சொல்லி தடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி இல்ல. அன்னைக்கு பெரிய அளவுக்கு ஊடக அங்கீகாரமும் நாம் தமிழருக்கு இல்லாம இருந்துச்சு. அப்ப எனக்கு அழைப்பு வந்துச்சுல, அப்ப பாரிசாலன் வாங்க பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு பிரபல ஊடகத்துல இருந்து அழைப்பு வந்ததுக்கு அந்த ஊடக அலுவலகத்துக்கே போன் பண்ணி பாரியை கூப்பிடாதீங்க, வேற ஆளை அனுப்புறோம்னு சொல்லி அனுப்பி விட்டா நடந்துச்சா இல்லையா? கடந்த கால கதை தெரியாதவன் தாங்க இதை பேசிட்டு இருக்கான். கடந்த காலம் இவனுக்கு என்ன தெரியும்? ஈவே ராமசாமியை வந்து சீமான் எதிர்க்கிறான்னு பேசிட்டு இருக்காங்க. ஈவே ராமசாமி அவர்களை சீமான் எதிர்க்க வைப்பதற்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். சொன்னாரா இல்லையா? ஈவேராவை எதிர்ப்பதற்கு நான் கட்சி தொடங்கவில்லை, இங்க வந்துகிட்டு ஈவேராவை எதிர்த்தால் கட்சி காரி உமிழ்ந்துரும்னார்ல. ஏன் உங்களை இன்னைக்கு உமிழல உங்க கட்சி? சொல்லுங்க. ஏன் அன்னைக்கு எங்களை வந்து உமிழ்ந்துருவீங்க? உமிழ்ந்தீங்கல்ல, காரி உமிழ்ந்தீங்கல்ல. அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் நீங்க பெரியார் இன்னைக்கு கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாரு. ஆமா, நீங்க வெஸ்ட் பெங்கால்ல போய் அங்க போயிட்டு நீங்க சுபாஷ் சந்திர போஸையோ இல்ல கேரளாவில் போயிட்டு அங்க போயிட்டு பெரும் தலைவரை எல்லாம் விமர்சிச்சுட்டு அங்கெல்லாம் இருந்துட முடியாது. ஆனா அங்க பெரியாரை விமர்சிட்டு இங்க எந்த அளவுக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு சீமான்.
நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த அரசியல் அந்த நடந்துட்டு இடத்துக்கு அந்த எனக்கு அது இடத்துக்கு உடன்பாடு இல்ல. இருங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காருல்ல, அன்னைக்கு அப்புறம் ஏன் என்ன ஒதுக்குனீங்க சொல்லுங்க? அன்னைக்கு ஏன் அதை ஒதுக்குனீங்க? நான் பேசின சத்தியமா உண்மையா சத்தியம் தானே பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உங்களுக்கு புரியுதா? சரி, கண்டிநாயகர் ஆவணப்படம்னு எடுத்த ஒரு காரணத்துக்காக தானே அனுப்புனீங்க. அதுக்கப்புறம் நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அதே கண்டிநாயகர் ஆவணப்படத்தை நியாயப்படுத்தி பேசல. அன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னீங்க? ஊடகத்துல போயிட்டு தந்தி ஊடகம் போய் சொல்றாரு, உங்க கட்சியில இருக்கக்கூடிய பாரிசாலன் கண்டிநாயகர் ஆவணப்படம்னு ஒன்று எடுத்திருக்கிறாரு, அதை பற்றி உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கும் பொழுது ஆர்வ கோளாறுல தம்பி எடுத்துட்டாப்புல, அவரை கட்சி விட்டு நாங்க நீக்கிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க பேசாம இருந்தீங்களா கண்டிநாயகர் ஆவணப்படத்துல இருக்க கருத்துக்களை? நான் என்னைக்குமே என் கருத்துல இருந்து மாறலைங்க. ஆனா நீங்க மாறி உங்க கருத்துல இருந்து மாறி உங்க கூட நின்னவங்க எத்தனை பேர் உங்க கூட இப்ப நின்றுட்டு இருக்காங்க? இன்னைக்கு நிக்கிறவங்க புதுசா நிக்கிறவங்க, நாளைக்கு அவங்களும் இருப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. இன்னைக்கு தேசிய தலைவரை இன்னைக்கு கொண்டு போய் சேர்த்தது நாம் தமிழருடைய பங்கு பெரிய பங்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி தேசிய தலைவர் யாருக்கும் தெரியாதுதான், உண்மைதான், ஒத்துக்கிறேன். தெரியாதுங்க. யாருங்க அவரு? தேசிய தலைவர் யாருங்க சொல்லுங்க நீங்களே. தெரியாதுல்ல, யாருக்கும் தெரியாதுல்ல. தேசிய தலைவர் புகைப்படம்லாம் சீமான் அவருக்கு முன்னாடிலாம் யாருமே வீட்டுல மாட்டி வைக்கல, யாருக்குமே தெரியாதுல்ல. தேசிய தலைவர் தெரியாதனால தானே சீமானுங்கிற நபர் யாருன்னே தெரியாம இருக்கும்போது 19 தமிழ் தீக்குளிச்சு இறந்ததெல்லாம் தேசிய தலைவர் தெரியாம தானே. ஏன் காரைக்குடியே சீமான ஆட்சிக்கு வந்து போட்டி போட்டதுனால தான் தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி உலக மேப்ல தெரியாதுல்ல? தெரியாதுங்க. ஃபார்ச்சுனர் காரு எப்படி தெரிய வந்துச்சு? சீமான் வாங்கினதுக்கு அப்புறம் தானே ஃபார்ச்சுனர், டொயோட்டா ஃபார்ச்சுனர்னு ஒரு காரே எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. இது பேர் நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர். இதை வந்து நீங்க அங்கீகரிச்சுட்டு ஆதரிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, அதை ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, இது என்ன? இது தலைவரை இழிவுபடுத்துறது இல்லையா? நானும் பல்ல கடிச்சிட்டு போயிட்டு இருக்கேன் இந்த விஷயத்திலாம். தலைவரை தூக்கி பிடிச்சதுனாலதான் சீமான், புரிஞ்சுக்கோங்க. தலைவரை தூக்கி பிடிச்சதுனால தான் சீமான் தூக்கி பிடிச்சதுனால தலைவர் இல்லை. தயவு செஞ்சு இதை மண்டையில் ஏத்துங்க, தலைக்கணத்தை மண்டையில் ஏத்தாதீங்க. நம்ம எவ்வளோங்க சொல்ல முடியும்? இதெல்லாம் வேண்டாங்க, இப்படி பேசாதீங்க. பொறுத்து தான் போறோம் எல்லா தமிழ் தேசியவாதிகளும். நான் இன்னொன்னு சொல்லவா, இந்த முறை தமிழ் தேசியவாதிகளோட பல பேரோட வாக்குகள் நாம் தமிழருக்கு வரல. ஏன்னா களத்துல இருந்த நாம் தமிழர் அல்லாத பல தமிழ் தேசியவாதிகள் இந்த முறை அதிமுகவுக்கு போயிட்டாங்க. இதான் உண்மை. அது வந்து சீமான் அவர்களுக்கே தெரியும். இப்ப அவங்களோட வாக்குகளும் அந்த இழந்த 4% இருக்கு. அது எவ்வளோன்னு எனக்கு தெரியல, 1 இருக்கலாம் 2 இருக்கலாம். ஆனா நீங்க இழந்த 4% உங்களை நம்பி நின்றவர்கள் இன்னைக்கு பல பேர் அதிமுக பக்கம் சாஞ்சாங்க. அது சினிமா முகத்துல போய் அடிபட்டு இருக்குங்க, அவ்வளவுதான். சரிங்களா? டிவிகேல இல்ல, அதிமுக பக்கம் சாஞ்சாங்க. அதிமுக பக்கம் சாஞ்சாங்க, டிவிகே பக்கம் சாயல. பல தமிழ் தேசிய இயக்கங்கள் கூட்டம் நடத்தி அதிமுக வாக்குகளை அதிகமா கபலீகரம் பண்ணி தான் 38 பல தமிழ் தேசிய அமைப்புகள் கூட்டம் நடத்தி இந்த முறை நம்ம ஆதரவு அதிமுகவுக்கு கொடுப்போம்னு சொல்லி கூட்டம்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைம்லைட்ல இருக்க தமிழ் தேசியவாதிகள் கிடையாது. இந்த மாதிரி விவாதங்கள் ஊடகங்கள் அவங்களாம் என்னன்னா, அவங்க குடும்பங்கள் அவங்க இதுல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய தமிழ் தேசியவாதிகள். ஒரு கணிசமான வாக்கு அவங்க கிட்ட இருக்கு. மேபி ஒரு 1/2% கூட இருக்கலாம். ஆனா அந்த 1/2% உங்களுக்கு இந்த முறை வரல. அதை உணருங்க தயவு செஞ்சு. நான் சொல்றேன், உங்க கட்சி தோக்குறதுனால எனக்கு சந்தோஷம் இல்ல, வருத்தம் தான் இருக்கு. ஆனா தோல்வியை நோக்கியே நீங்க பயணப்படுறீங்க, அதான் எனக்கு பிடிக்கல. இல்ல, யாராவது தோல்வியை நோக்கி பயணப்பட்டீங்க. இந்த தேர்தலில் 10 எம்எல்ஏவாவது போவாங்கன்னு தான் அவங்க வேலையை செஞ்சாங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழர் சத்தியமிட்டு சொல்கிறேன், தோல்வியை நோக்கி தான் நீங்க பயணப்பட்டீங்க. இதுதான் உண்மை. தோல்வியை நோக்கியே தான் பயணப்பட்டீங்க. எழுச்சி மாநாடு நடத்துனாங்க திருச்சியில, நான் கூட போயிருந்தேன். பெரிய அளவு கூட்டம். திடீர்னு 5:30 மணி 6 மணிக்கு எங்க இருந்து வந்து உட்கார்ந்தாங்க. ஏன் வாக்கா வரல சொல்லுங்க. ஏன் வாக்கா வரல? இப்ப நீங்க என்ன பேச ஆரம்பிச்சிருக்கீங்க? இவிஎம்ல ஃப்ராடுன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பாத்தீங்களா? இதே இவிஎம்ஐ நீக்கணும்னு சொல்லி எத்தனை முறை மாதேஷ் நீங்களும் நானும் பேசியிருக்கோம். அவ்வளோ பெரிய மாநாடு நடத்துகிற மாதிரி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இவிஎம்ஐ அன்றைக்கே தூக்கிருக்கலாம்ல. இன்னைக்கு இவிஎம் மேலே பழி போட வேண்டிய அவசியம் இல்லை. முன்னாடியே சொல்லிட்டு தானே இருக்கேன் நான். ஏதாவது செவிசாச்சாங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சரி என்ன உங்களுக்கு அறிவுரை சொன்னேன், என்ன சொன்னேன்? இந்த முறை ஏடிஎம்கேவும் நாம் தமிழரும் ஒன்றாக சேர்ந்தால் நாம் தமிழருக்கு உங்க ஊடகத்துல சொன்னீங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கு வாக்கு சதவீதம் ஏறும், அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகாரத்திலையும் போவீங்க. இந்த தேர்தலில் இதுதான் உங்களுக்கான வழியாக இருக்கும்னு நான் சொன்னேன். பாரு, இந்த ஃபார்முலா அவருக்கு ஏற்ற ஃபார்முலா இல்லைங்க. எல்லாம் என்ன இது வேண்டாம், எங்க முன்னோர்கள் செஞ்சாங்க, எல்லாம் தப்பா போயிட்டாங்க, எல்லாம் கரைஞ்சு போயிட்டாங்க. அப்ப அடுத்து என்னங்க சொல்லணும்? நாங்க ஏற்கலைங்க, நாங்க கடைசி வரைக்கும் தமிழ் தேசியம் தனித்து தான் நிக்கணும் தானே சொல்லிட்டு. ஆமா பாரிசாலன் அதிமுக விலை பெறான்னு சொல்லணுமா? சொல்லுங்க. உங்களுடைய சொன்னாங்களா இல்லையா? நபர் பாரிசாலன் வந்து சொன்னாங்களே சரிக்கிறீங்களே, தேவையில்லாம சிதைக்கிற மாதிரி சில விஷயம். இந்த முறை கூட்டணி வச்சாதான் வெற்றி வாய்ப்பு பெற முடியும்னு சொன்னா சிதைக்கிறது அப்படின்னா இது என்ன பேச்சு? மற்ற தமிழ் தேசியமே பேசாத, தமிழ் தேசியம் வீழணும்னு நினைக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் அது சார்ந்த நபர்கள் எல்லாம் பேசுறதெல்லாம் நீங்க உள்வாங்கிக்குவீங்க. தமிழ் தேசிய காலத்துல இருக்க ஒருத்தன் உங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னா ஏற்கல, அந்த அறிவுரை நாங்க ஏற்கல, நாங்க தனித்து நிற்கிறோம், அது வேற, நோ இஷ்யூஸ். நான் ஒன்றும் கோவப்பட மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன்.
இவன் அதிமுக காசு வாங்கிட்டான் அதனாலதான் இப்படி பேசுறான்னு சொன்னா எரிச்சல் மயில் வருதா இல்லையா? என்ன அதிமுக என்னடா காசு வாங்கிட்டேன், எரிச்சல் வருமா வராதா? இந்த இன்னைக்கு அதிமுக கரைஞ்சு காணாம போகுது, என்ன பண்ண போறோம்? எனக்கு இப்படி கொலையோ போயிட்டு போகுது, மண்ணோட மண்ணா போகுது, எனக்கு என்ன? எஸ்ஐஆர் வந்துச்சு, நான் சொன்னா இல்லையா? எஸ்ஐஆர் நமக்கு எதிராக நிற்கும், வாங்க ஒட்டுமொத்தமா நிற்போம். டிவிக்கு என்ன சொல்லிச்சு? எஸ்ஐஆர் நமக்கு எதிரானது. டிஎம்கே என்ன சொல்லிச்சு? எஸ்ஐஆர் எனக்கு எதிரானது. நாம் தமிழர் என்ன சொல்லிச்சு? எஸ்ஐஆர் எனக்கு எதிரானது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர்ல பதிவு செய்ய முடியாதுன்னு நான் ஒருத்தன் தான். யார் என்ன சொல்லுங்க? எல்லாம் தப்பு. ஆனா நான் அடி பண்ணி வேணா, இது என்னங்க? இது அதிகாரத்துக்கு அடி பண்ணிடுறது இல்லையா? இங்க எலெக்ஷன் கமிஷன் ஃப்ராட் பண்ணும், வேண்டாம், எல்லாம் எதிர்த்து நில்லாம், ஒன்னா நிற்போம், தமிழ்நாடு நிக்கட்டும் சொன்னமா இல்லையா? எல்லாம் என்ன பண்ணீங்க? அது தப்பு தான். ஆனா போய் பதிவு பண்ணுவோம், பதிவு பண்ணி அதிகாரத்தை ஏத்துக்கிட்டீங்க. அதிகாரத்துக்கு எதிராக நான் தான் நின்னேன் இந்த முறை. என் கூட என்னோட தம்பிகள் கொஞ்சம் பேர் நின்னாங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் பேர் தான், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் பேர் தான். ஆனா நின்னாங்க. அந்த கொஞ்சம் பேர் எனக்கு போதும். உண்மை நேர்மையா ஒரு 10-15 பேர் வச்சு நான் காலத்தை ஓட்ட முடியனால தமிழ் தேசத்தை நோக்கி எப்படியாவது புஷ் பண்ணி. ஏன்னா வீரவணக்க பொதுக்கூட்டம் நடத்தின உங்க கட்சியை ஈவேராவை தூக்கி எறிய வச்சிருக்கேன்ல, ஏதோ ஒரு விதத்துல அதுல என்னோட பங்கு 1/2% இருக்கும். அந்த 1/2% பங்குக்கு நான் பெருமை விட்டுக்குவேன், சந்தோஷப்படுவேன். அவ்வளவுதான் என் விஷயம். மக்கள்கிட்ட நான் தமிழ் தேசத்தை கொண்டு போக முடியும், எவ்வளவு நாளுக்கு கொண்டு போகணுமோ அவ்வளவு நாள் கொண்டு போவேன். நான் அதுக்கு தனி இயக்கம் தொடங்குறோம், அதை நோக்கி நாங்கள் பயணப்படுவோம். எங்கள் இயக்கம் ஏதாவது தவறு செஞ்சது, குற்றம் செஞ்சதுன்னா தாராளமா எங்களை போட்டு போலன்னு பொழுதும் விமர்சிங்க. நாம் தமிழர் கட்சின்றது இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய சில மாநிலங்கள்ல சீமான நாம் தமிழர் கட்சியை திரும்பி பார்க்கறாங்க. அந்த அளவுக்கு ஒரு வியக்கத்தக்க ஒரு ஏற்றம் இருந்த ஒரு கட்சி தான். இந்த முறை வேணா விழுந்திருக்கலாம், இந்த தேர்தலில் வேணா விழுந்திருக்கலாம், மறுபடியும் எந்திரிச்சு வருவாங்க. வரக்கு வாய்ப்பு இருக்கு, வரக்கு உண்மையிலேயே வாய்ப்பு இருக்கு. இந்த முறை செய்த தவறுகளையும் அந்த அகம்பாவ சிந்தனைகளையும் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைமைகளும் உங்க கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஓரங்கட்டி வச்சுக்கிட்டு, நாம் இந்த மண்ணுக்காக உழைக்க வருகிறோம், இந்த கடமையை சுமந்து வருகிறோம், எங்களை மதிங்க, எங்க கிட்ட அதிகாரத்தை கொடுங்கன்னு சொல்லி மக்களிடம் கேளுங்கள், முறையிடுங்கள். மக்கள்கிட்ட நீ போட்டா போடு, போடாட்டி போ, தப்புங்க. அது அணுகுமுறை தவறு, மொழி நடை, அது அணுகுமுறை தவறு. சீமான் அண்ணன் எப்படின்னு நம்ம எல்லாம் அந்த அணுகுமுறை தவறு. கொள்கை கொண்ட சீமான் வீழ்த்தப்பட்டதற்கும் கொள்கை இல்லாத விஜய் தூக்கி வைக்கப்பட்டதுக்கும் காரணம் அணுகுமுறை. அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இதுக்கு மேல யாராலங்க கத்துறாரு சீமானு? கத்துறதுல பயன் இல்லைங்க, அணுகுமுறை முக்கியங்க. நான் தான் சொல்றேன், அணுகுமுறை முக்கியம். எல்லாரையும் அன்பா வாடா போடா என் தம்பிடா அப்படின்ற பிரியா அவரு இயல்பாவே அவர் நெருங்குறாரு, வீட்டுக்கு வர்றாரு. விஜய் வந்து வீட்டுக்குள்ள இருந்துச்சு, விஜய்னார்ல மதேஷ். நான் இல்லங்க, சீமான் பாணியை போய் விமர்சனம் பண்றது என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மதேஷ். உள்ளொன்று வைத்து புறமொன்று ஒரு அரசியல்வாதி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அந்த அரசியல் ஜெயிக்காது. அப்படி இருந்தா துரோகத்தால் திரும்ப 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 நாசமா போயிடும். நம்ம இப்ப நான் என் மனசுல என்ன படுதோ அதைத்தான் நான் எல்லா பக்கமும் பேசுறேன். சில நேரங்கள் நம்மளோட கணிப்புகள் தவறாகலாம், சில நேரங்களில் சரியாகலாம். ஆனால் என் மனசில் படுறதுக்கு உண்மையான பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி இவங்க இருக்காங்களா சொல்லுங்க? ஒரு பக்கம் விஜயை தம்பினாரு, மறுபக்கம் அவர் கட்சியில் இருக்க ஒரு பொறுப்பாளர் விஜயை எவ்வளோ திறந்தாலும் திட்ட முடியுமா திறந்தாலும் திட்டினாரு. இது இவருக்கு தெரியாமல் வருதுன்னா இவரோட லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ணும். அப்போ தெரிஞ்சே வருதுன்னா முன்னாடி சிரிக்கிறீங்க பின்னாடி குத்துறீங்கன்னா இது என்ன மாதிரி நடைமுறை மாதிரி? இது சரியான கேரக்டர் நீங்கள் நம்புறீங்களா? இது தப்பாக தான் மக்கள் மத்தியில் பார்க்கப்படும், தப்பாக தான் பார்க்கப்படும். உங்களோட நீங்கள் உருவாக்கியிருக்க ஐடிவிங்கெலாம் என்னென்ன பதிவுகள்லாம் போட்டிருக்காங்கன்னு போய் பாருங்கள். இதெல்லாம் சீமான் அவர்களுக்கு தெரியல, மேபி ஐடிவிங்கில் நடக்கிறதே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தயவுசெய்து நாங்களாம் சொல்கிறோம்ல, கொஞ்சம் போய் என்னன்னு விசாரிச்சு பாருங்கள். எவ்வளோ ஒருமையில், எவ்வளோ அசிங்கமாக, எவ்வளோ ஆபாசமாக தனி மனித தாக்குதல், குடும்ப தாக்குதல், இப்படி செய்கிறவன் தலைவரோட ஃபோட்டோ வச்சுருப்பான். எவ்வளோ ரத்தக்கண்ணீர் வடிக்கும் தெரியுமா எங்களுக்கு? தலைவரோட போட்டோ வச்சுக்கிட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டு சீமான் எப்படிங்க பொறுப்பேற்க முடியும்? சீமான் இத ஐடிவிங் உங்க ஐடிவிங் தானங்க, உங்க ஐடிவிங் தானே. நீங்க என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் ஃபேக் ஐடிங்கம்பீங்க, ஃபேக் ஐடிங்கம்பீங்க. இதுதான் பண்ணிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப. இந்த மாதிரி இந்த நயவஞ்சகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி யார் உங்க கூட நம்பி நிப்பா, யார் உங்க கூட வந்து நிப்பா? பல தமிழ் தேசியவாதிகள் உங்களை ஒதுங்கி போறாங்கன்னா காரணம் என்ன? நீங்க திமுக, அதிமுக, டிவிகே இவங்களெல்லாம் வேற ஒரு இடத்துல வச்சு பாருங்க, அவங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனா நாம் தமிழர் உங்க வீட்டு கட்சி மாதிரி. அது இன்னைக்கு வேணா நீங்க வெளியே நிக்கலாம், சரி, அது உங்கள் கொள்கை பேசுற கட்சி, அது சரிங்களா? சரி, அந்த கட்சிக்கு வலு சேர்க்கும் விதத்தில் பேசலன்னா கூட பரவாயில்ல. நான் பேசுறது வலுதான் சேர்க்கும். நான் பேசுறது படி நீங்க நடந்தீங்கன்னா நீங்க எப்படி எங்க போறீங்கன்னு மட்டும் பாருங்க. நீங்க அதை ஊதாசீனப்படுத்திட்டு போறதுனால தான் இப்ப இங்க பிரச்சனை. நான் சொல்றேன்ல, ஒழுக்கமான ஐடிவிங்க ஃபார்ம் பண்ணுங்க. நான் சொல்றேன், வாய் தவறும் கூட அவச்சொல் பேசாத ஒரு ஐடிவிங்க ஃபார்ம் பண்ணுங்க. மரியாதையாக கருத்தியலை முன்வைக்கக்கூடிய ஒரு ஐடிவிங்க ஃபார்ம் பண்ணுங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் உங்கள்கிட்ட அந்த மாதிரியான இளைஞர்கள் இருக்காங்க, நல்ல தங்கம் சொக்கத்தங்க இளைஞர்கள் இருக்காங்க, இல்லையே நான் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு ஐடிவிங்க ஃபார்ம் பண்ணுங்க. உங்க வளர்ச்சி எங்க போகுதுன்னு பாருங்க. தமிழர்கள் மீது வெறுப்பம் இல்லாம அவங்க சொல்ற கருத்துக்களை உள்வாங்கி, விருப்பம் இல்லைன்னா அந்த கருத்துல உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு மட்டும் கடந்து போங்க.
அடுத்து உங்க மேல கருத்துக்கள் எப்படி வருதுன்னு பாருங்க. யாருக்குங்க கோவம் வரும்? நீங்க நல்ல மதிப்போட நடந்து கொண்டால் யாருக்குங்க உங்க மேல கோவம் வரும்? அந்த அடுத்தவர்களை மதிங்க, அடுத்தவர்களை மதிப்போட நடத்துங்க, மரியாதை உங்க மேல வளரும் தானா. அடுத்தவர்களை சகட்டு மீனிக்க விமர்சனம் பண்ணிக்கிட்டு சும்மா அறிக்கைகளை மட்டும் மரியாதையை போடுறது, அது அது வீணுங்க. அது உங்க மேல நம்பிக்கை உருவாக்காது. அறிக்கையில மரியாதையை போட்டனே, இப்போ நேரில் சந்திக்கும் போது நான் மரியாதையை நடந்து கொண்டேனே அப்படின்னா, இந்த டிவிகே வேட்பாளர் ஒருத்தர், அந்த பிரபுன்னு ஒருத்தர் இருந்தார்ல காரைக்குடி, அந்த நபரை வந்து ஒரு குறிப்பிட்ட நபர் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ பேசினாப்லையா? உண்மையோ பொய்யோ அது எனக்கு தெரியல, பேசினாப்லையா? அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் நேரில் சந்திக்கும் போது கட்டி அணைச்சிக்கிட்டாரு தான். ஆனா இது வந்து இது ஆரோக்கியமான அரசியல் நீங்க சொல்றீங்கன்னா, இது நான் ஆரோக்கியமான அரசியலா பார்க்கல. அதுதான் சீமான் வந்து இது ஆரோக்கியம் இல்லை. ஆரோக்கியம்னா என்ன தெரியுமா? எதிரின்னு ஒருத்தர் சொன்னீங்கன்னா அவர் எதிரியா பார்க்கணும், நண்பர்னு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நண்பரா பார்க்கணும், நியூட்ரலான ஒரு ஸ்டாண்ட்ல ஒருத்தர் வைக்கிறீங்கன்னா நியூட்ரலா பார்க்கணும். இதுல கிளியரா அரசியல் மாண்பு கூட நம்ம மக்களை குழப்ப கூடாது மாதேஷ். மக்களை குழப்பாத தலைவர்கள் தான் காலத்துக்கு நின்று இருக்கிறார்கள். மக்களை குழப்பிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களோட நம்பகத்தன்மை உடஞ்சு போயிடும். இவ்வளவுதான் நான் சொல்றேன். நம்பகத்தன்மை இப்போ கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. அதை நீங்கள் சரி செஞ்சுட்டு வாங்க, மகிழ்ச்சி. நிச்சயம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், மக்கள் கொடுப்பாங்க. நேர்மையாக இருந்தால் அந்த வாய்ப்பு தானாக வந்து சேருங்கிறத நான் சொல்கிற கருத்து. அதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. என்னவாகும் டிவிகே ஆட்சி? விழுந்துரும். 6 மாதம் இல்லை 1 வருஷம் மேக்ஸிமம். ஜாலியாக இருந்துக்கோங்க 1 வருஷத்துக்கு. அது ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. போக்சோ வழக்கில் வேறு போட்டு உள்ளே தள்ளுறாங்க. ஒரு பையன் மாட்டிட்டான் அதுக்குள்ள, பார்த்தீங்களா? டிவிக்கு பொறுப்பாளர் போக்சோ வழக்கில் போகிறான் உள்ள, சின்ன பிள்ளைய இது பண்ணி. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அலையாதீங்க, பெரிய அளவுக்கு அடி வாங்குவீங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் இந்த 1 வருஷத்தை மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியுமான்னு பாருங்க. பெரிய கான்ட்ரவர்சியவே மாட்டாதீங்க. பெரிய கான்ட்ரவர்சியில் மாட்டினா திமுக உங்களை காலி பண்ணி விட்டுரும். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு உங்கள் பேட்டி வாயிலாகவே வாழ்த்து சொல்லுவோம். ஒரு தமிழனாக, பிறப்பால் தமிழராக உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆனால் நீங்கள் காங்கிரஸோடு நின்ற அந்த நொடியே உங்களுக்கு சாபம் வந்து சேருகிறது. இதுதான் என்னோட வாழ்த்து. மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி பாரிசால். நன்றி.